தனு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். வா நம்ம போலாம். கண்ணு மூடியே இருக்கட்டும். கையை மட்டும் பிடிச்சுக்கோ. கையை பிடிச்சிக்கிட்டு மெதுவா எழுந்திரிச்சுக்கோ. இரு நான் கை பிடிச்சுக்கிறேன். ஹே நிலா, மருந்து போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டு இருந்தேனம்மா. எனக்கு பாட்டி போட்டு விட்டாங்க. ஓ, நீங்க தான் குளிக்க போயிட்டீங்கல்ல? ஆமாண்டா. சரி வா போலாமா? அத்தை, பூர்ணிய நிலாவும் புறப்படுறாங்க. நான் போய் அவங்கள வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன். இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாட்டி, நான் கிளம்புறேன். சரிடா தங்கம். எங்க அப்பா ஃபோன் பண்ணி எதுக்கு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்ல தங்கம். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். சரியா? பாட்டி, எனக்கு ஒரு முத்தம். ஓ, என் தங்கம் எனக்கு செல்லம். பாய் பாட்டி. பாய்டா தங்கம். உன் கண்ணை பத்திரமா பாத்துக்கோ. என்ன? சரிதா, நான் இவங்களை விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, வரேம்மா. போலாமா? பாட்டிக்கு பாய் சொல்ல. பாய் பாய். வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. இந்த குழந்தைகிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு. இவ என்கிட்ட பேசினா, இவ என்ன பார்த்தா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ ஒரு சாதாரண குழந்தையே இல்லை, தெய்வ குழந்தை. சமையல சீக்கிரமா முடிக்கணும். டேய், அங்க பாரு. ஆமா. ஆளையும் மண்டையும் பேரு. எந்த விசேஷ வீடு போனாலும் காய்கறி திருடி திங்கிறது. இங்கேயுமாயா திருடி திம்ப? வெட்டியா சீக்கிரம். அண்ணே. அப்பா. இல்ல குட்டி. வாங்க 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 வாங்க. ராத்திரி பூரா தனமா வீட்லயே இருந்துட்டீங்களா? ஆமாப்பா. இனிமே இந்த மாதிரி அவங்க வீட்ல போய் தங்கறன்னு சொல்லி தனமாவுக்கு தொந்தரவு தரக்கூடாது. ஓகேவா? நான் தொந்தரவெல்லாம் தரலையப்பா. தனமா என்னைய சந்தோஷமா தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க சந்தோஷமா தான் கூட்டு போவாங்க. ஆனா அதுக்காக நாம போக கூடாது. சரியா? அதெல்லாம் முடியாது. அவங்களே சந்தோஷமா கூட்டிட்டு போறப்போ நான் ஏன் போக கூடாது? நான் போகதான் செய்வேன். பேச்ச பாத்தீங்களா மாமா? முதல்ல இவளை எதிர்த்து பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க. இத பாரு நிலா, வார்த்தைக்கு வார்த்தை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருந்த பல்ல கழட்டிடுவேன். ஏய், என்ன என்ன ராதிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட இப்படியா பேசுவ? நான் தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இல்ல மாமா, நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இவ இப்படி பேசிட்டு இருக்கா. குழந்தைனா அப்படிதான் பேசுவா. நாம தான் பொறுத்து போகணும். அப்பா, எப்ப பாரு அத்தை திட்டிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, அவங்கள இனி திட்டக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டேன்ல. இனி அவங்க திட்டவே மாட்டாங்க. சரியா? சரிப்பா. பூர்ணி, நிலாவுக்கு ஹை டிராப்ஸ் போடணும்ல? ஆமாண்ணே, இதோ. எந்திரிங்க. ஹை டிராப்ஸ் போட்டுக்கலாமா நிலா குட்டிக்கு? அப்பா போட்டு விடுவனா? ஓகேவா? என்ன? இப்ப நிலா குட்டிக்கு நாங்க டிராப்ஸ் விட போறோம். பாரு மாப்ள, காய்கறி விடாம சீனி குடிக்க போறத. தங்க குட்டி டிராப்ஸ் விட போறேன். அவ்வளவுதான். ஏன் ராதிகா, குழந்தை மேல இப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு வை, அது எப்படி உன் மேல பாசமா இருக்கும்? இந்த விவரம் கூட தெரியாம இருக்க. என்ன பொண்ணு நீ? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட் போனி. ஆமா, ஏன் நின்னுட்டே இருக்க? எப்பா சீக்கிரம் வேலையை பாருங்க, நின்னுட்டே இருக்காதீங்க. இன்னும் 2 கல்லை ஏத்தி வை. வேகமா ஆகட்டும், சீக்கிரம். வேலை ஆகட்டும். வாமாட்டேங்கண்ணே.
போலாம் தானோ? என்ன இது இன்னைக்கும் வர்றாங்க? ஏய் சீக்கிரம் மச நிக்காம சீக்கிரம் வேலையை பாருங்கடா. வாங்கம்மா வாங்க. என்ன இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்பெல்லாம் ஆட்டோ ஓட்ட போறது இல்லையோ? ஏதோ 1-2 நாள் இங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னு பார்த்தா விட்டா தினமும் இங்க வந்துருவீங்க போல இருக்குதே. தினமும் வந்தாதான் என்ன தப்பு மேஸ்திரி? அவங்க கட்டுற வீடு, அவ வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன? மேஸ்திரி, நான் இங்க வந்து வேலை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மேஸ்திரி? நீங்க வேலை செய்ய வர மாதிரி தெரியலையே. ஏதோ என்ன வேவு பார்க்க வர மாதிரிலே தெரியுது. நான் என்ன இங்க இருக்கிற சிமெண்ட் மூட்டைலாம் எடுத்து வித்துப்படுறேனா இல்ல அள்ளி தின்னுடுறேனா? நீங்க அப்படி பண்றீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்க வீட்டு வேலை நடக்கிறத பார்க்க நாங்க வரக்கூடாதா? மா அதுக்காக தினமும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ற வேலைலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுமா. என் மேல நம்பிக்கை இல்லாம தானே தினமும் வரீங்க. இதை விட பெரிய கட்டடம்லாம் கட்டினவன் எங்களோட வேலையாட்களை தவிர வேற யாரையும் அனுமதிச்சது கிடையாது. ஏதோ போனா போதுன்னு 2 நாள் வேலை செய்ய விட்டா தினமும் இப்படி வந்து நிக்கிறீங்க. எல்லாம் சரியா வராதுமா. என்ன மேஸ்திரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரோம்னு நீங்களே ஏன் நினைச்சுக்கிறீங்க? நாங்க கஷ்டப்பட்டு கட்டுற வீடு அது எப்படி உருவாகுதுங்கிறத பாக்குற ஆசை எங்களுக்கு இருக்கதானே செய்யும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்படி நீங்க வர்றதெல்லாம் இந்த ஒரு நாளோட நிப்பாட்டிக்கங்க. சும்மா இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் வேலையெல்லாம் அப்படியே நிறுத்தி நிப்பாட்டி போட்டு கிளம்பி போயிடுவோம் பாத்துங்க. மேஸ்திரி கோச்சுக்காதீங்க மேஸ்திரி. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, ஊர்ல இருந்து எங்க சொந்தக்கார பையன் வந்திருக்கான். அவன் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டான். அதான் எங்க அத்தை சொன்னாங்க, அவன் நமக்கு நெருங்கிய சொந்தம், பாவம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான், நீ மேஸ்திரி கிட்ட சொல்லி சித்தால் வேலை வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. அத பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஊர்ல இருந்து சொந்தக்கார பையன் வந்திருக்கானா? யார் அந்த பையன்? ஒரு நிமிஷம். பாண்டி, அக்கா இங்க வா பாண்டி. டோன்டா டோன்னுக்கா